நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை இயேசுவை கண்டு கொள்ளுதல் என்கிற தலைப்பில் நம்ம தியானிக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்டிங் ஜீசஸ், இயேசுவை கண்டு கொள்ளுதல். வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு ஏசப்பாவை உடனடியாக பிதாவானவர் காண்பித்து கொடுக்கல. இப்போ நமக்கெல்லாம் நிறையா நேரத்தில் நம்முடைய நண்பர்கள் மூலமாய், நம்முடைய உறவினர்கள் மூலமாக ஏதோ ஒரு வகையில் இயேசு மெய் தெய்வம், இவர் தான் இயேசு கிறிஸ்து, இவர் நன்மை செய்கிறவர் தெரிஞ்சிட்டோம். ஆனால் வேதத்தில் எத்தனையோ பேருக்கு அது தெரியல. ஆனால் தெரிந்த பிறகு அவர் எந்த அளவுக்கு நேசிக்க ஆரம்பித்தாங்களோ ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அந்த அளவுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணினார். நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுங்களா? ஹி ரெசிப்ரோகேட்ஸ் த லவ். அப்பா இடத்துல, அம்மா இடத்துல, கூட பிறந்தவங்க இடத்துல சில வேளை அந்த ரெசிப்ரோகேஷன் ஆஃப் லவ் பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் இடத்துல எந்த அளவுக்கு நம்ம நேசம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை ரெசிப்ரோகேட் பண்ணுவோம். அப்படி அநேக பாத்திரங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அந்த நேசத்தின் ஆழத்தை நம்ம பார்க்குற பொழுதே, ஆண்டவரே இன்றைக்கி எந்த இடத்துல நீங்கள் கடந்து போகிற இடத்துல, இந்த இடத்துல நீங்கள் நேசிக்கிறீங்களா, என்னோட பேசுகிறீங்களா, ஆண்டவர் பேசுவார். அவரை கண்டு கொள்ளும்படியாய் தேவன் கிருபை கொடுப்பார். நம்ம பிரயாணத்தில், ஆண்டரோடு நடக்கிற இந்த பிரயாணத்தில் ஒவ்வொரு நிலைகளுக்கு தக்கதாய் ஆண்டரை நம்ம கண்டுகொள்கிறோம். இன்றைக்கி யாருமே சொல்ல முடியாது நான் ஆண்டரை ஃபுல்லாக ருசிச்சிட்டேன், சொல்லவே முடியாது. ஆளும் அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம் இன்னது என்று அளந்து அதில் அனுபவிக்கும்படியாய் பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும். யார் அந்த சேச்சுரேஷன் விட தொடவே முடியாது. சில வேளைகளில் பரிசுத்தாவியானோடு இடைபடும் போது கேட்குற பொழுது பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் அவரோடு கரம் கோத்து அவங்க அண்ணாந்து பார்த்து ஏசப்பான்னா என்னப்பான்னு கேட்பார். அந்த அளவுக்கு அவங்க க்ளோஸ். அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு கேட்ட ஆவியானவர் சொல்லுவார், ஒரு நிலைக்கு தான் வந்திருக்கிறாங்க. அப்போ நம்மெல்லாம் ஏமாத்துறோம். இன்றைக்கி ஆண்டவரை நம்ம கண்டு கொள்ளணுங்க. வசனத்துக்குள்ளே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சில வசனங்கள் ஒரு வேளை அதிகமாக இருக்கலாம். தயவுசெய்து நான் உடனே ஃபாலோ பண்ண முடியலன்னு நினைக்காதீங்க. நம்ம மெசேஜ் முடிச்சுன்னா உங்களுக்கு நம்ம ஸ்லைட்ஸ் அனுப்பிச்சி வைக்கணும், நீ அங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்லைடை பார்த்து என்னோட கூட மெசேஜை ஃபாலோ பண்ணுங்கள். யோவான் 1வது அதிகாரத்தில், ஜான் சாப்டர் 1 verse 1 to 14, இந்த 1வது அதிகாரத்தில் ஆண்டவரை அனுபவித்த யோவான், ஆண்டுடைய மார்பில் சாய்ந்திருந்த அந்த யோவான் அந்த 1வது அதிகாரத்தில் முதல் 14 வசனத்தில் அவரை குறித்து, ஆண்டர் குறித்து அவ்வளவு அழகாக சொல்லுகிறார். முதல் 3 வசனத்தை உங்களோடு முதல்ல பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. In the beginning was the word, and the word was with God, and the word was God. He was with God in the beginning. Through him all things were made. Without him nothing was made that has been made. அவரோடு இருந்தார். இதுதான் சொல்றது. உலகம் உண்டாகிற பொழுது பிதாவானவரும் இயேசுவானவரும் பரிசுத்தாவியானவரும் 3 பேர் அமர்ந்து இந்த காரியங்களை எப்படி செய்யலான்னு முடிவு பண்ணாங்க. நம்முடைய காரியங்களை எல்லாம் திரியேக தேவன் அவங்க 3 பேர் சேர்ந்து முடிவு பண்ணாங்க. அதற்கப்புறம் இயேசுவானவரை பிதாவானவர் அனுப்பி வைத்தார். அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதெல்லாம் அவரே இல்லாமல் உண்டாகவில்லை. ஆதியிலிருந்து இருக்கிற தெய்வம். அவரை குறித்து சொல்லும்படியாய் வேகமாய் அந்தந்த இடத்துல சொல்லி போகிறேன். பிறகு நீங்கள் அதை தியானித்து கூட பிரயோஜனம் அடைந்து கொள்ளுங்க. ஸோ ஆண்டவருடைய ஆரம்பம், உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து பிதாவோடு இருந்தது இந்த இடத்துல யோவான் சொல்லுகிறார். தொடர்ந்து வசனம் 6-7, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். வாசிங்க. அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். பிதாவானவர் என்ன பண்ணினார்? யோவான் ஸ்நானனை இயேசப்பாவுக்கு முன்பாக அனுப்பினார். நீ போய் என்னுடைய மகனுக்கு சாட்சியாக இருக்கணும். அதை ரெக்கார்டு பண்ணுறார் அவர். அவர் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கும்படியா யோவான் ஸ்நானன் வந்தார். 10:11 எப்படி உலகம் ஏசப்பாவை அறிந்து கொள்ளல? அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரிலிஜியஸ் பீப்புள், மேசியா இப்படித்தான் வரணும் அப்படின்னு அவங்க மைண்டில் ஒரு காரியம் வச்சுருந்தாங்க. இன்னைக்கு அதனால தான் இயேசுப்பாவை நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம், அந்த கல்வாரி சிலுவையின் அன்பை தெரிந்து கொள்ளுகிறோம். எத்தனையோ பேருக்கு சொல்கிறோம், எல்லாரும் ஏற்றுக்கிறது இல்லை. அதே போல தான் அன்றைக்கி ஆண்டு வந்த பொழுதும் சில பேர் ஏற்றுக்கொள்ள. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று,
உலகமோ அவரை அறியவில்லை. அவருக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாரும் நிராகரித்தாங்க, ஏற்றுக்கொள்ளல. இப்போ இன்னைக்கு நம்ம குடும்பத்திலேயே சொல்கிறோம், நம்ம நண்பர்களுக்கே சொல்கிறோம். என்னுடைய உயிர் நண்பன், நான் ஸ்கூலில் படிக்கிற பொழுது, நான் 10th ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்டில் இருந்து 11th ஸ்டாண்டர்டில் இருந்து என்னுடைய கல்லூரி முடிக்கிற வரைக்கும் ஒரு நாள் கூட என்னை பார்க்காம இருக்க மாட்டாப்புல. ஈவன் தோ என்ன எக்ஸாம் என்ன காரியம் இருந்தாலும் ஸோ க்ளோஸ், அவ்வளவு க்ளோஸாக இருந்த, அவ்வளவு என்னை குறித்து தெரிந்து புரிந்த நண்பன் ஆண்டரை பற்றி சொல்லும்போது ஏற்றுக்க முடியல. எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நீ ஒரு சில எடுக்கலாம், நான் இவ்வளோ தூரம் சொல்லணேன், ஏன்னா ஆண்டரும் நம்ம நேசிச்சிருக்கிறார். இப்போ அவனுக்கு எவ்வளோ விஷன் காமிச்சிருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏசப்பா என்ன நேசிச்சிருக்கிறார். நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கிறோம், அவங்களுக்காக சொல்லணும். ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை நினைக்கணும், ஆண்டவர் எனக்கு எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார். நானும் அவனும் ஒரே பக்தி மார்க்கத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். 2 பேரும் ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஒரே கோயிலுக்கு போவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார், தெரிந்து கொண்டார். இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசத்தோடு அழைத்து இருக்காருங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் நேசிக்கிறார். ரட்சிப்பை ரொம்ப குறைவாக எடை போட்டுறாதீங்க. ஆண்டருடைய அன்பு லேசா கிடைச்சது நினைக்காதீங்க, அது விலையேற பெற்றது. யோவான் 1:14 அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் அனுபவித்த யோவான் சொல்லுகிறார் பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அவருடைய மகிமையை கண்டோம். மத்தேயு 17வது அதிகாரம் முதல் 2 வசனத்தில் ஆண்டு சொல்லுகிறார், யாக்கோப்பு, பேதுரு, யோவான் 3 பேர் ஆண்டவர் மலையில் கூட்டிட்டு போறார். அந்த இடத்துல மறுரூபமாகிறார். அந்த மறுரூபமாகிற காட்சியை பார்க்குறாங்க, தங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஏதோ இடத்துல கர்த்தர் தன்னுடைய மகிமையை விளங்க பண்ணியிருக்காருங்க. யாருமே சொல்ல முடியாது, எனக்கு ஆண்டுடைய மகிமையை நான் பார்க்கல. வேலையில் இருக்கலாம், குழந்தையை பெற்றெடுக்கிறது இருக்கலாம், குடும்பத்தின் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மகிமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். Then what is the thing? I have to reciprocate to my God. நேசத்தை அவர் மேலே வெளிப்படுத்தணும். யோவான் வெளிப்படுத்தணும் போல அந்த நேசத்தை வெளிப்படுத்தணும். அவர் எவ்வளவு ஆசையா சொல்றாரு பாருங்க. 1 John chapter 1-4, 1 யோவான் 1:4, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலுமே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஏசப்பா மரித்து உயிர் தெழுந்து பரலோகம் போய்விட்டார். புதிய சபையை பலப்படுத்துறார். அந்த புது திருச்சபையை பலப்படுத்தும் போது சொல்றார், நாங்கள் கண்டது, நாங்கள் கேட்டது, எங்கள் கைகளினாலே தொட்டது, அந்த ஜீவ வார்த்தையை குறித்து சொல்லுகிறோம். யோவான் அனுபவித்த அதே இயேசுவைத்தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம கண்டுகொள்ளணுங்க, என் வாழ்க்கையில ஏசப்பா எப்படி இருக்கிறார், என் வாழ்க்கையில் ஏசப்பா எங்க என்ன பார்த்து கொண்டிருக்கார், நான் இன்னும் ஏசப்பாவுக்காக எப்படி மாறணும். விலையேற பெற்ற எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். யோவானுக்கு வெளிப்படுத்தினது போலதான் நம்மளுக்கு வெளிப்படுத்தி இருக்கார். பட் அவர் எவ்வளவு அன்பா ருசிச்சு சொல்றாரு பாருங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த வசனத்தை படிக்கிற பொழுதே உங்க இருதயத்துக்குள்ள எக்ஸைட்மெண்ட் வருதுன்னா, யூ ஆர் கெட்டிங் க்ளோசர். இல்ல பாஸ்டர் அப்படி எல்லாம் உனக்கு ஒண்ணுமே வரல அப்படின்னா திரும்ப திரும்ப வாசிங்க. ஆவியானவர் அந்த எக்ஸைட்மெண்ட்டை கொடுப்பார். ஹல்லேலூயா. என்றைக்கு தேவனுடைய வார்த்தை ஏசப்பாவை குறித்து படிக்கிற பொழுது, அந்த வசனத்தை வாசிக்கிற பொழுதே உங்க இருதயத்தில் ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஆவல், ஒரு அன்பு பெருகுகிறதோ, நீங்க நல்லா நினைச்சுக்கலாம், கிட்டி 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 சேருகிற அனுபவத்தில் கடந்து கொண்டு போயிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் கிட்டி கிட்டி சேரணுமே ஆண்டவரே, அதுதான் அந்த அனுபவம். இந்த ஆண்டவரை யோவான் ஸ்நானன் எப்படி பார்த்தார்? இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்துருக்கலாம். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற ஒரு சிலருக்கு சுவிசேஷன் மூலமா ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கலாம். யோவான் ஸ்நானனுக்கு இயேசுவை பத்தி தெரியாது. அது எவ்வளவு அழகா யோவான் ஸ்நானன் சொல்றாரு பாருங்க. யோவான் 1வது அதிகாரம் 29-34 வரை, புக் ஆஃப் ஜான் சாப்டர் 1 verse 29-34. எதற்காக அவங்க கண்ட இயேசுவை சொல்றேன் அப்படின்னா, அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு பிதாவானவர் லேட்டா தான் இயேசுவை காமிச்சார். நமக்கு அந்த கிஃப்ட் அற்புதமா கொடுத்திருக்கிறார். அந்த கிஃப்ட் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அந்த ஏசப்பா நம்மோடு இருக்கிறார். நம்ம எவ்வளவு பாக்கியசாலிகள். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் பாக்கியவான் பாக்கியவதி. யோவான் ஸ்நானனுக்கே லேட்டா தான் காமிச்சார். எங்களுக்கு ஆண்டவர் காமிச்சு கொடுத்துட்டாரே,
அப்போ அந்த ஏசப்பாவை நான் எவ்வளவு நேசிக்கணும். யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியினால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். அநேக நேரத்தை கேட்டிருப்பீங்க, எனக்கு முன்பாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டி வருகிறார். 31வது வசனத்தை கவனிங்க. நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன். எனக்கு தெரியாது இயேசு எப்போ வருவார், எப்படி வருவார் எனக்கு தெரியாது. ஆனால் இயேசு வருவாருன்னு தெரியும். இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி வருவாருன்னு தெரியும். அதை அறிவிக்க வந்த வனாந்திரத்தில் ஒரு சத்தம் உண்டாகுது, அது நான் தான் எனக்கு தெரியும். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவரும் தெரியாது. 32 பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இவர் மேல் தங்கினதை கண்டேன். எப்பொழுதுனா அந்த யோவான் ஸ்நானத்தில் ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக வருகிறார். அப்போ ஆவியானவர் புறாவை போல அவர் மேலே வந்து அமருகிறார். 33வது வசனம் பாருங்க. நானும் இவரை அறியாதிருந்தேன். He did not know, John the Baptist did not know how Jesus will be, in way, which way will come, which time he will come. யோவான் ஸ்நானனுக்கு தெரியல. 2 முறை சொல்கிறார், நானும் இவரை அறியாதிருந்தேன், நானும் இவரை அறியாதிருந்தேன். அப்புறம் எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க? ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியான ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். பிதாவானவர் யோவான் ஸ்நானத்தில் பேசியிருக்கார். தம்பி, நீ முன்னால போ, நீ போய் அந்த இடத்துல இயேசு வருவார், உலகத்தை ரட்சிக்கிற தேவ ஆட்டுக்குட்டி வருவார், நீ சொல்லணும். உனக்கு என்ன தெரியுமா அடையாளம்? ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானம் கொடுக்க எனக்கு சொல்லி இருந்தார். 34வது வசனம். அந்தபடியே நான் கண்டு, சொல்லுங்க எல்லாரும், அந்தபடியே நான் கண்டு. இயேசுவை கண்டு கொண்டார். இயேசுவை கண்டு கொண்டார். He understood. He knew who is Jesus. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன சேலஞ்சஸ், என்ன காரியம் வந்தாலும் அப்பா என் கூட எப்படி இருக்கிறார், எதற்காக எனக்குள்ள இயேசு இருக்கிறார், அந்த உத்தரவாதம், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் எப்ப பெருகுனா, the more and more you try to understand the Jesus who called you. என்னை அழைத்த ஆண்டவர். நிறைய நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கிற அற்புதங்கள், அதிசயங்களுக்குள்ள பிரவேசிக்கல, நான் எதிர்பார்க்கிற நிலைமைக்குள்ள நான் போகல. ஏன்னா ஏதோ இடத்துல அந்த நேசத்தின் ஆழத்துக்குள்ள போகும்படி ஆண்டவர் விரும்புகிறாருங்க. அந்த நேசத்தின் ஆழத்துக்குள்ள போகும்படியா விரும்புகிறார். இன்னைக்கு ஒரு சிகரத்துக்கு நான் போகணும், பெரிய உயரங்களுக்கு போகணும். அந்த நேசத்தின் ஆழத்துக்குள்ள போகிற பொழுது சிகரங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போவார். சிகரங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போவார். என்னை முழு நேர ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக வேலை ஸ்தலத்தில் சின்னவனை 1000 சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துவது போல எல்லாத்தையும் ஜீரோ ஆக்கி, நான் ஆண்டரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எந்த நிலைமையில் என்ன எல்லாத்தையும் ஜீரோ ஆக்கி, ஏன் கரந்தான் உன்னை ஆசீர்வதிக்குதுன்னு சொல்லி ஆசீர்வதித்தார். சிகரங்களுக்கு கொண்டு போனார். அதுக்கு ஒரே காரணம், அந்த நேசத்தின் ஆழத்தை பார்க்கும்படியா, அந்த நேசத்தின் ஆழத்துக்குள்ள போகும்படியா அர்ப்பணிக்க தேவன் செய்தார். இன்னைக்கு யோவான் ஸ்நானன் சொல்லுகிற அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிற அந்த யோவான் ஸ்நானனுக்கு வெளிப்படுத்துவதில் ஆண்டவர் ரொம்ப டிலே பண்ணினார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இல்லை. ஆனால் நம்மளுக்கு பாருங்க, ஆண்டரை காண்பித்து கொடுத்துருக்கிறார். நம்ம மத்தியில் இருக்கிற வாலிப செல்வங்கள், இந்த வாலிப நாட்களில் இயேசுவை தெரிஞ்சிட்டாங்க. they have long years to travel with God. நம்ம ஒவ்வொருவருக்கும், எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், நம்மளுக்கு இருக்கிற நாட்கள் அந்த நேசத்தின் ஆழத்தில் நீங்கள் போக போக, இன்னைக்கு குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமும் கர்த்தரால் வரும்னு வாக்கு கொடுத்த இந்த மாதத்தில் எனக்கு ஜெயம் வேணும். அந்த நேசத்தின் ஆழத்துக்கு போக ஆரம்பிச்சிருங்க. சிகரங்களுக்கு ஆண்டவங்களை கொண்டு போவார். யோவான் ஸ்நானன் கண்ட இயேசு. இன்னொரு மகன் இருக்கிறார், பிலிப்பு. அதே யோவான் 1வது அதிகாரம் 43வது வசனத்தில் ஆண்டவர் சொல்வார் பிலிப்பை பார்த்து, நீ வாப்பா, யூ ஃபாலோ மீ அப்படின்னு பிலிப்புவை கூப்பிடுகிறார். அந்த பிலிப்பு போன உடனே எப்படி ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினாலும் தெரியல. ஆனால் தன்னுடைய ஃப்ரெண்டு நாத்தான் வேல்னு ஒருத்தர் இருக்கிறான்,
அந்த மகனுக்கு பிலிப்பு சொல்லுகிறார் 45வது வசனத்தில், பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். மோசேயை குறித்து, தீர்க்கதரிசி குறித்து நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கிறோம்ல, மேசியான்னு ஒருத்தர் வருவார், நியாயம் தீர்க்கும்படியே வருவார், சிலுவைக்கு கடந்து செல்லுவார், ஜனங்களை ரட்சிப்புக்கு நடத்துவார். அவரை கண்டோம் ஐயா. பிலிப்பு கண்ட இயேசு, யோவான் ஸ்நானன் கண்ட இயேசு அடையாளத்தின் மூலமாக கண்டார். பிலிப்பு கண்ட இயேசு வார்த்தையின் மூலமாய் கண்டார். இன்னைக்கு இயேசுவை கண்டுகொள்றதுல ஒவ்வொரு நாளும் நான் இயேசப்பாவை பார்க்கணும். இந்த வார்த்தைக்குள்ளே நீங்கள் எவ்வளவு தேடுறீங்களோ, இந்த வார்த்தைக்குள்ளே எவ்வளோ கண்டுபிடிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை எல்லா வகையிலையும் ஜெயத்தோடு ஆசீர்வாதம் ஆண்டு நடத்தி கொடுப்பாருங்க. அவன் எந்த அளவுக்கு தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பான், மோசேயும் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிற நான் கண்டேன். அந்த பிலிப்பு இயேசுவை கண்டு கொண்டார். பிலிப்பு கண்ட இயேசுவை ஆண்டவர் எப்படி தெரியுங்களா நடத்தினார்? தன்னோடு வைத்திருந்தார், தன்னுடைய சீஷனா வைத்திருந்தார். அதற்கு பிறகு அவர் பரமேறி போன அவரை சமாரியாவுக்கு கடந்து செல்லுகிறார். அந்த இடத்துல அப்போஸ்தலர் புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் வசனம் 5லிருந்து 8 இருக்கிற வசனத்தின்படி, அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ள கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அவன் செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு அவனால் செய்யப்பட்டவர்களை கவனித்தார்கள். அநேகர்கள் அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரன் சப்பானிகளை குணப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. என்னை ஃபாலோ பண்ணி வான்னு கூப்பிட்டாரு. இயேசுவை கண்டு கொண்டான். நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறாங்க, தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு சொல்கிறாப்புல. அந்த நாத்தான் மேல் இயேசு இடத்துல போகிறாரு. அப்போ நாத்தான் மேலே பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே, என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? நாத்தான் மேல் உன்னை பிலிப்பு கூப்பிடும்போது இல்லை, அதற்கு முன்பாக அத்தி மரத்துக்கு கீழே இருந்து அப்போவே உன்னை தெரியும். அடையாளத்தோடு சொல்லுகிறார், ரபி போதகரே என்னை ஆசீர்வதிங்கன்னு அவர் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைச்சிருக்காருங்க, ஏதோ ஒரு வகையில் அழைச்சிருக்கிறார். எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹூ இஸ் ஹியரிங் திஸ் வேர்ட், யூ ஹஸ் காட் தி சூப்பர்நேச்சுரல் டச் ஆஃப் தி காட். இதை கேட்கிற ஒருவேளை இயேசுவின் நாமத்தை நீங்க கேட்காமல் இருந்தால் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த இயேசப்பா உங்களை நேசிக்கிறார், உங்களை விரும்புகிறார், உங்களை எல்லா வகையில் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யோவான் ஸ்நானன் கண்ட இயேசு, பிலிப்பு கண்ட இயேசு, யாரையெல்லாம் ஆண்டவர் அழைத்தாரோ, தெரிந்து கொண்டாரோ, அவங்க வாழ்க்கையில மகிமை தான் பட்டிருக்காருங்க. பிலிப்புவை ஆசீர்வதித்தார், சமாரியா பட்டணத்தில் கொண்டு போய் ஆசீர்வதித்தார். தேவனுடைய திட்டங்கள் ஒரு நாள் ஒரு லெவல்ல இருக்க போறதே இல்லை. ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் எனக்கு இந்த லைஃப்ல வச்சிருக்கிற பிளான் இவ்வளவுதான், இந்த அளவுக்கு தான் இருக்கு, இப்படி தெரியல. நோ, காட்ஸ் பிளான் இஸ் நாட் சேச்சுரேட்டட். எந்த இடத்துலையும் இதுதான் என் பிளான் இருக்காது. நீங்க அவரை நேசிக்கிற ஆழத்துல உங்க நேசம் அவர் மேல் அணைந்தால் அந்த நேசம் பெருக பெருக ஆண்டவர் உங்களுக்கு உயர்த்தி கொண்டே இருப்பார். பவுல் நெருக்கி ஏவுகிற அன்பு, ஆண்டவர் மேல ஒரு நெருக்கி ஏவுகிற அன்பு. கடந்த நாள் ஊழியத்திற்காக ஜெபித்த பொழுது அதற்காக அதிகமாக ஜெபித்தோம். அந்த நெருக்கி ஏவுகிற அன்பு யாருடைய இருதயத்தில் இருக்குதோ அவங்க அடுத்த நிலைமை ஆண்டவர் கொண்டு போய் கொண்டே இருப்பார். there is no saturation. யாருமே சொல்ல முடியாது எனக்கு வயசாயிருச்சு, எனக்கு இவ்வளவுதான் முடியும், இல்லவே இல்லைங்க, கடைசி வரை. ஏனென்றால் பவுலினுடைய அனுபவத்தில் அவருடைய கடைசி நாட்கள் வரை என் தேவன் பயன்படுத்தி கொண்டு மகிமையாக கொண்டு வந்து. அதனால் என்னால் முடிவு பண்ணிடாதீங்க, வேலைக்கு வேணால் ரிட்டையர்மெண்ட் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் மேலே இருக்கிற நேசத்துக்கு ஆண்டரோட நடக்கிற நடையில் ஒரு நாள் ரிட்டையர்மெண்ட் இல்லை. ஹல்லேலூயா. அவரை கண்டுகொள்ளணும். பிலிப்பை சமாரியாவில் பயன்படுத்தினார். அதற்கு பிறகு அதே அதிகாரம் வசனம் 26லிருந்து 40 வரைக்கும் இருக்கிற இடத்துல எத்தியோப்பியாவுடைய மந்திரி, நமக்கு தெரிஞ்ச பகுதி அது. அந்த மந்திரி வருகிறான், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்து கொண்டு இருக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த ரதத்தோடு போய் கலந்து கொள்ளுகிறார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறார், ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அந்த ஞானஸ்தானம் கொடுத்த உடனே 38வது வசனத்தில் ஞானஸ்தானத்தை பற்றி பேசுகிறாங்க. 39வது வசனம், அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவரை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியாய் போனார். 40வது வசனம், பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிறவைகள் சகல பட்டணங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். பாருங்க, யோவான் 1வது அதிகாரம் 43வது வசனத்தில் என்னை பின்பற்றி வா, ஃபாலோ மீ, பிலிப்பை கூப்பிட்டார். பிலிப்பு போனார். நியாயப்பிரமாணத்தில் கொடுத்திருக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிற மோசே எழுதியிருக்கிறபடி இவர் தான் இயேசு கண்டுகொண்ட இயேசுவை பிடித்து கொண்டார். இன்னைக்கு நம்ம ஏசப்பாவை தெரிஞ்சுக்கிறோம், அவரை உறுதியாக பிடிக்கணும்,
உறுதியாக பிடிக்கணும். ஏசாயா 26:3 படி, என்னை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடியினால் பூரண சமாதானத்தோடு நிரப்புவார். இன்னைக்கு ஆண்டரை பிடிச்சிட்டீங்க, தயவு செய்து வேற எந்த இடத்துல நம்ம கவனம் போகக்கூடாது. ஆண்டர் நான் உறுதியாக பிடிச்சிட்டேன், வாழ்வோ சாவோ எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவர். உறுதியாக இருப்பான்டவர், உங்களோடு கூட உறுதியாக இருப்பேன், உங்கள் பலன் என்னோடு கூட இருக்கிறது, உங்களை நேசிப்பேன். எப்படி ஒவ்வொரு சீஷரை ஆண்டர் நடத்தினாரோ அதை போல நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இன்றைக்கி இந்த மெசேஜின் உங்களுக்கு அந்த காரியங்களை யோவான் 1வது அதிகாரத்தில் காண்பித்து கொடுத்துருக்கிற யோவான் ஸ்தானன் கண்ட இயேசு, பிலிப்பு கண்ட இயேசு, அதே போல் நானும் ஏசப்பாவை பார்த்துருக்கிறேன். ஆனால் என் நேசம் ஏசப்பா மேலே எவ்வளவு இருக்குது, அந்த நேசத்தின் ஆழம் எவ்வளவு இருக்குது, அந்த நேசத்தின் ஆழம் எவ்வளவுக்கு அளவுக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு நமக்குள்ள நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் மாற்றத்தை கொடுப்பார். அந்த நேசம் அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகும்? வார்த்தையின் மத்தியில் ஆண்டரை தேடும். we will start to search God through his word. அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். நம்மை நன்கு அறிந்தவர், இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய நம்ம எல்லாருடைய காரியங்கள் நம்ம அழைக்கிறதுக்கு முன்பாக, பிலிப்பை யோவான் 1:43 ஆண்டவர் அழைக்கிறதுக்கு முன்பாகவே அவன் எப்படி எத்தியோப்பியா மந்திகிட்ட பயன்படுத்தணும், எப்படி சமாரியாவில் பயன்படுத்தணும், எப்படி ரதத்தில் ஞானஸ்தானத்துக்கு அந்த மந்திரிக்கு ரதத்தில் போய் கொண்டிருக்கிற மந்திரியை சந்திக்கணும், ஞானஸ்தானத்தை கொடுக்கணும், அதற்கு பிறகு அவனை எடுத்துக்கொண்டு போகணும், ஆசோத்தில் எப்படி பயன்படுத்தணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் பிளான் பண்ணி வைத்திருந்தார். இன்றைக்கு இந்த காலை வேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. என் பிளான் எப்படி இருக்கும், என் லைஃபோட பிளான் எப்படி இருக்கும், எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. எதை குறித்து கவலைப்படாதீங்க. நம்முடைய காலங்களும் சமயங்களும் அவர் கரத்தில் இருக்குது. ஆனால் நான் அவரை நேசிக்க அவரிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்க அவர் காரியங்களை எல்லாம் ஜெயமாய் மாற்றுவார். யோவான் 20வது அதிகாரத்தில் புக் ஆஃப் ஜான் சாப்டர் 20 இதில் ஆண்டவர் மரித்து 3 நாள் கழித்து உயிர் தெழுகிறார். அந்த இடத்துல முதலாவது வசனம் யோவான் 20:1, வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடே மகதனலா மரியாள் கல்லறிடத்துக்கு வந்து கல்லறையை அடைத்திருக்கிற கல்லை எடுத்து போட்டிருக்க கண்டாள். இந்த இடத்துல வருகிறவள் மகதனா மரியாள். அந்த மகள் வருகிறாள், கல் புரட்டி போட்டிருக்கிறது உள்ள காணோம். உடனே சீஷரிடத்தில் போய் சொல்லுகிறாங்க. உடனே பேதுருவும் யோவானும் வேகமாக ஓடி வர்றாங்க. உள்ள வேகமாக ஓடி வந்து அதில் ஒரு ஆள் நின்ட்டாப்ல, யோவான் நின்ட்டாப்ல, ஒரு கல்லறைக்குள்ளே போகலை. பேதுரு வேகமாக ஓடி வந்து கல்லறைக்குள்ளே போய் என்னெல்லாம் இருக்குது, அந்த திரைச்சிகளை எல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு 2 பேரும் பார்த்தாங்க, காணோம், என்ன பண்ண காணோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த மகதனா மரியாள் என்ன செய்கிறாள்? 9வது வசனம் யோவான் 20:9, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு அப்போ தெரியல அது. பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். அவங்க பார்த்தாங்க, கல்லறையில் ஆள் இல்லை, யாருமே இல்லை, சிறைசிலை மட்டும் என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டாங்க. 11வது வசனம், ஃபோக்கஸ் ஆன் verse 11, மரியாள் கல்லறையின் வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டு இருக்கையில் அவள் குளிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, அவங்க 2 பேரும் போனாங்க, இவங்களும் போயிருக்க வேண்டியதானே, போகல. என் ஆண்டரை வச்ச இடம் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுதான் சொல்கிறேன், அந்த நேசத்தின் ஆழம், அவரை நேசிக்கிற நேசத்தின் ஆழம். இன்னைக்கு ஆண்டரை நேசிக்கிறதுனா, நீங்கள் எந்த பாதையில் நடத்தினாலும், என்னை எப்படி நடத்தினாலும், உங்கள் மேலே நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன்டவர். நீங்கள் எவ்வளவு என்னை உயர்த்தினாலும் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன்டவர். நீங்கள் கொடுத்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும், நீங்கள் கொடுத்த குடும்பம், நீங்கள் கொடுத்த குழந்தை, நீங்கள் கொடுத்த ஒளி, எல்லாம் நீங்கள் கொடுத்ததுன்னு சொல்லி அவர் பாதத்தில் தினமும் நம்மளை சமர்ப்பித்து கொண்டே இருக்கணுங்க. there has to be a daily submission. தினமும் அவர் கருத்தில் சொல்லணும், நீங்கள் கொடுத்த வாழ்க்கைன்ற, நீ நைட்டு படுத்து காலை எந்திரிக்கிறது நீங்கள் கொடுத்த கிருபை, சுவாசம் நீங்கள் கொடுத்த கிருபை, எல்லாம் நீங்கள் கொடுத்தது. அந்த அடிப்படையிலேருந்து அவரை நேசிக்க என்ன நடக்கும்னா, அவர் நம்ம மேலே நோக்கமாக இருப்பார். இன்றைக்கி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன நடக்குது, என்ன காரியத்தை செய்ய போகிற, எப்படி, எல்லாவற்றையும் அவர் நன்கு அறிந்திருக்கிறார். மரியாள் அவர் நன்கு அறிந்திருந்தார். அந்த மகள் அங்கே நின்று கல்லறை அருகே நின்று அவர் அழுது கொண்டிருக்கார். ஷீ இஸ் லாங்கிங் ஃபார் ஜீசஸ். யாருடைய இருதயத்தில் அந்த லாங்கிங் இருக்குதோ, ஏக்கம் இருக்குதோ, ஏசப்பாவுக்காக நான் ஏதாவது செய்யணும், ஏசப்பா எனக்காக என்ன சொல்லுகிறார், அவருடைய வசனத்தை நான் வாசிக்கணும், ஒவ்வொரு நாள் அவரோடு நான் பேசணும்,
அந்த லாங்கிங், அந்த ஏக்கம், அந்த தாகம் இருக்கிற ஆண்டு பார்த்து கொண்டே இருப்பாருங்க. அந்த மகள் பார்த்து கொண்டே இருந்தால் 14வது வசனத்தில் இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாது இருந்தாள். அடுத்த வசனத்தில் தோட்டக்காரர் நினச்சி, ஏசப்பா வெங்காயம் வச்சுட்டீங்களா, சொல்லுங்க நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிறான். 16வது வசனம், இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். 16வது வசனம், இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றால், அதற்கு போதகரே என்று அர்த்தமா. மரியாளே என்றார். பர்சனலாக ஆண்டவர் சொல்றார். மரியாளேன்னு சொன்ன உடனே, அந்த பர்சனல் டச் வந்த உடனே போதகரேன்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். இன்னைக்கு எப்படி ஆண்டவர் அந்த மகளை அந்த அளவுக்கு பர்சனலாக தெரிஞ்சு வச்சிருந்தாரோ, மரியாளே அப்படின்னு சொல்லும் பொழுது சோ பர்சனல். அதே போல தான் இப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் நன்கு அறிஞ்சு வச்சிருக்காரு. சில வேளைகள் நம்ம தான் ஆண்டவரை கண்டு கொள்வதில், இயேசுவை கண்டு கொள்வதில் சில வேளைகள் என்ன செய்கிறோம், போதும் இந்த அளவுக்கு இயேசுவை பற்றி தெரிஞ்சால் போதும். அடிக்கடி பழக்கத்தில் சொல்கிற மாதிரி, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் போதும், ஏசப்பா ஒரு இடம் பார்த்துட்டு வந்தால் போதும். அப்படி இல்லை, இயேசு நம்மோடு பழகுகிற தெய்வம். அவர் நம்மோடு உறவாடுகிறார் ஒவ்வொரு நாளும். நீங்கள் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, எல்லா இடத்துலையும், நம்ம வீடுகளில் எல்லா இடத்துலையும் நம்மளோடு உறவாடுகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த இடத்துல அந்த மகள் ஏங்குறா பாருங்க. அந்த ஏக்கத்தை அவர் பர்சனாக சொல்கிறார், மரியாளே நான் உனக்கு தேவையானது நான் பார்த்து கொண்டிருக்கோம். இருதயம் ஏங்கிறது எனக்கு தெரியுது. இன்றைக்கி அந்த ஏக்கம் நம்முடைய இருதயத்தில் இருக்கட்டும். அப்போ என்ன தெரியுங்களா செய்வோம்? சங்கீதம் 119 105வது வசனத்தின்படி, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நான் எப்படி லீட் பண்ணப்படணும், எப்படி நடத்தப்படணும், வசனத்துக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். ஏன்னா யோவான் 1வது அதிகாரத்தில் வாசித்தோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தையில் ஆண்டவர் இருக்கிறார். நான் வார்த்தையை நேசிக்கிறேன், வார்த்தையை தியானிக்கிறேன், வார்த்தைக்குள்ள ஆண்டவரை தேடுகிறேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க வசனத்தை சின்சியராக, கவனமாக, கேர்ஃபுல்லாக, அட்டென்டிவாக, நான் இந்த வசனத்தின் இந்த பகுதியை வாசிக்க போகிறேன். நீங்கள் எசேக்கியேலிருந்து வாசிக்கலாம், எரேமியாவில் வாசிக்கலாம், சங்கீதம் எந்த பகுதியில் வேணாலும் வாசிக்கலாம். ஆனால் இருதயத்தில் ஆண்டரை நேசிச்சு, அன்றே இன்றைக்கி இந்த காரியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு நல்ல வழி தெரியணும், எனக்கு ஒரு காரியங்களை காட்டி கொடுக்கணும். நீங்கள் வாசித்து பாருங்கள், வசனத்திலேருந்து ஆண்டவர் உங்களோடு பேசுவார். முதல் படி என்னன்னா, வசனத்தின் மூலம் ஆண்டவர் பேசுறது. அந்த அனுபவத்தில் நம்மை வளர்த்துக்கொள்ள நம்ம ஒப்பு கொடுக்கணும். வசனத்தில் ஆண்டரை தேடணும், வசனத்துக்குள்ள ஆண்டரை தேடணும். அந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது தான் நடக்க வேண்டிய பாதையில் ஆண்டரனை நடத்துவார். அதனால் இன்றைக்கு முடிவு செய்யுங்க, ஆண்டர் என்னோட பேசணும், நான் ஆண்டரோட பேசுகிறேன். முதலாவது வசனத்துக்குள்ள ஆண்டரை தேடுவேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நீங்கள் அந்த வசனத்தில் வளர வளர அடுத்த நிலைகளை இன்னும் என்னோட பேசுங்கும்போது பல வகையில் ஆண்டவர் இடைபடுவார். முதலாவது வசனத்தின் மூலம் பேசுவார். ஆக இன்றைக்கு தயவு செய்து எப்பெல்லாம் முடியுமோ வசனத்தை வாசிங்க, வசனத்தை கேளுங்க. அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார், தேவன் நடத்துவார். அதே போல் அவரை நேசிக்கிற, அவர் மேலே கருசனையாய், ஆண்டவர் மேலே கருசனையாய், அவர் மேலே இரக்கமாக இருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் ஆண்டவர் கருசனையாக இருப்பாருங்க. ஒவ்வொரு வாரமும் சின்சியராக ஆண்டவரை தேடி ஓடி வர்றோம். யாருக்கெல்லாம் முடியுதோ புதன்கிழமை ஆண்டவரை தேடி வருகிறோம், நம்மளால் முடிஞ்ச ஊழியத்தை செய்கிறோம். இது எல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பாருங்க. ஏற்ற வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை, உலர்ந்து போயிடுச்சுன்னு நினைப்பீங்க, இந்த எலும்பு உலர்ந்து போச்சு, இந்த காரியம் முடியல நினைப்பீங்க, கருசனையுள்ள தெய்வம் எல்லாவற்றையும் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார். யோவான் 11வது அதிகாரத்தில் வசனம் 21 32 வரை இருக்கிற அந்த பகுதியில் லாசரு மரித்து போகிறார். லாசரு ஆண்டவர் நேசித்த மனிதன், லாசரு மரித்து போகிறார். அந்த இடத்துல கடந்து வருகிறார். லாசருடைய 2 சகோதரிகள் இருக்கிறாங்க, மார்த்தாள், மரியாள். இந்த மரியாள் வேற, அது மகதனா மரியாள், இந்த மரியாள் வேற. ஸோ 2 சகோதரிகள் இருக்கிறாங்க. யாருடைய இருதயம் ஆண்டர் இடத்துல ரொம்ப லாங்கிங்காக, வாஞ்சையா, ஆண்டர் மேலே நேசமாக இருக்குதோ
ஆண்டவர் உங்களை ஸ்பெஷலாக பார்ப்பாருங்க, ஸ்பெஷலாக பார்ப்பார். நீங்கள் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், நான் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆண்டவர்னா உங்கள் இறுதி அவருக்காக இயங்கிட்டே இருக்கட்டும், ஸ்பெஷலாக பார்ப்பார். என்ன நடக்குது? 21வது வசனம், லாசரு மரித்து அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்போ ஆண்டவர் அங்கே வர்றாரு, அவங்க பட்டணத்துக்கு வருகிறார். 11வது அதிகாரம் 21வது வசனம், மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். நீங்கள் இருந்தீங்கன்னா மரிச்சிருக்க மாட்டான், உயிரோடு இருந்திருப்பான். நீங்கள் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உயிர் தெழுகிற பொழுது அவன் எழுவான்னு சொல்லி. ஆமாண்டே, எனக்கு தெரியும், உயிர் தெழுகிற நாட்களில் அவன் சகோதரன் எழுவான். இல்லை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான். அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் நடக்குது. அதற்கு பிறகு அந்த மகள் என்ன செய்கிறார்? போய் தன் தங்கையை அழைத்து வருகிறாள். 28வது வசனம், இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாக மரியாளை ரகசியமாக அழைத்து, போதகர் வந்திருக்கிறார் என்றால் அவள் ஓடி வருகிறாள். மரியாள் ஓடி வருகிறாள், கூட இருக்கிறவங்க நிறைய பேர் கூட வர்றாங்க. 32வது வசனத்தை கவனிங்க. யோவான் 11 வசனம் 32, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரர் மரிக்க மாட்டார். மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் வித்தியாசம் இருக்குது. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் பேசுனதுக்கும் மரியாள் ஆண்டவரிடத்தில் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 11:21 வருஷத்தில் மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, அன்றே நீர் இங்கே இருந்தால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். ஆனால் மரியாள் பேசுறது 32, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஐ சரண்டர். அதுதான் லாங்கிங், அதுதான் இயேசுவை கண்டுகொள்ளுதல். ஒரே குடும்பத்தில் ஒரே சகோதரி தான், ஆனால் ஆண்டவரை கண்டுகொண்ட விதம். ஆதாம் ஏவாள் நாட்களில் காயினும் ஆபேலும் இருந்தாங்க. ஆனால் ஆபேல் பிதாவானவரை கண்டு கொண்ட விதம், அந்த காணிக்கைகளை, உகந்த காணிக்கைகளை படைத்தார். ஏசா யாக்கோப்பு ஆண்டவர் படைத்தார். யாக்கோப்பு ஆண்டவரை கண்டு கொண்ட விதம் வித்தியாசம். இன்னைக்கு நாம் ஆண்டவரை எந்த அளவுக்கு கண்டு கொண்டிருக்கிறோமோ அந்த அளவிலிருந்து அடுத்த நிலைகளுக்கு நாம் போகணும்னு அப்பா சமூகத்தில் பிரயாசப்படுங்க. அந்த நேசத்தில் இன்னும் நான் வளரணும். அந்த நேசத்தின் ஆழத்துக்கு நாம் போக போக சிகரங்களுக்கு ஆண்டவனை கொண்டு போவார். ஹல்லேலூயா. The secret behind the success to come to the top of the Everest in our blessings is how deep we go in the love of Christ. உங்களை நேசிக்கிறேன்டவரே, உங்களை நேசிக்கிறேன். பாருங்க, அந்த ரெண்டு வித்தியாசம் பாருங்க. மார்த்தாள் மரியாளுக்கு இந்த வித்தியாசம். 11வது வசனத்தில் மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, நீ இங்கே இருந்தால் சகோதரன் மரிக்க மாட்டான். மரியாள் இயேசு இருந்த இடத்தில். ஆனால் இன்னொரு காரியம் பாருங்க, ஆண்டவர் அந்த மகளை எவ்வளவு நேசித்திருக்காருன்னு சொல்லி 30வது வசனம், யோவான் 11 வசனம் 30, இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். Jesus was waiting for Mary to come. மரியாள் வரட்டுன்னு ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா அவள் ஆண்டவர் மேலே வைத்திருந்த நேசம். அதற்கு பிறகு அவள் வந்த பிறகு அவர் பேசி அதுக்கப்புறம் தான் கல்லறை கடந்து போகிறார். இன்னைக்கு நமக்காக ஆண்டவர் வெயிட் பண்ணுவாருங்க. நமக்காக அவர் வெயிட் பண்ணுவார். எப்படின்னா, என் நேசம் ஆண்டவர் மேலே அதிகரிக்கிற போல. அதுதான் சொல்கிறேன், love Jesus more and more. Love Jesus more and more. அவரை நேசிக்க நேசிக்க சிகரங்களுக்கு கொண்டு போவார். சங்கிலிகள் தெரிவிடும், கட்டுக்கள் அறுக்கப்படும், தேவனுடைய மகிமை பெரிதாக இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு ஆண்டவர் வந்து வெயிட் பண்றார். மரியாள் வரட்டும்னு வெயிட் பண்றார். வந்ததுக்கு அப்புறம் அவ காலில் விழுகிறார். எல்லாம் நடக்குது. ஆனா இதுக்கு ரகசியம் பின்னால் இருக்குது. லூக்கா 10வது அதிகாரம் வசனம் 39 42, அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். அவர் பாதத்தில் அமர்ந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால். மார்த்தாளோ பற்பல வேலைகளில் மிகவும் செய்வதில் மிகவும் வருத்தடைந்து அவரிடத்தில், ஆண்டவரே நான் தனியாய் வேலை செய்யும்படி சகோதரி என்னை விட்டு வந்திருக்கதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி சொல்லும் என்றால். 41வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், இயேசு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அந்த நல்ல பங்குங்க, நல்ல பங்கு. ஏசப்பா நீ ரசித்துட்டார். ஏசப்பா வாழ்க்கையில் வந்துட்டார். அதில் மாற்றம் உருவாக மாட்டேங்குது. இது ஒரு நல்ல பங்கை இன்னும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளும்படி ஆண்டவர் வாஞ்சிக்கிறார்.
என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், நம்முடைய எல்லா காரியங்களும், இப்போ நம்ம ஊழியத்திலேயே இன்னும் அற்புதம் நடைபெறணும், இன்னும் அதிசயம் நடைபெறணும். இந்த ஊழியம் தேவனை நேசிக்கிற ஊழியமாக இருக்கணும். நான் இன்னும் அவருக்கு அர்ப்பணித்து ஊழியம் செய்கிற, தேவனுக்கு முன்பாக இன்னும் அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியனா இன்னும் மாறணும். அதே தான். அப்படி மாறுகிற பொழுது ஆண்டவர் அந்த காரியங்களை செய்வார். அந்த மகள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அந்த நல்ல பங்கு தான் கர்த்தருடைய அற்புதத்தை அவர்களுக்கு கை கொண்டு வந்தது. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? அந்த மகள் வர்ற வரைக்கும் வசனம் சொல்லுகிறது, இயேசு இன்னும் கிராமத்துக்கு வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்துல இருந்தால், மரியாள் வரட்டும், மரியாள் வரட்டும், நான் மரியாளுக்காக வெயிட் பண்ணுவேன். நான் பாட்டுக்கு நேராக வந்து கல்லறையில் போய் எழுப்பி இருக்கலாம், நான் இருக்கிற இடத்துல இருந்தே உத்தரவு கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஒரு நூற்றுக்கு அதிபதியினுடைய மகன் கேட்டான், அவன் சுகமாகன்னு சொன்னால் சுகமாயிட்டான். நான் இருக்கிற இடத்துல இருந்து இந்த அற்புதத்தை செய்ய முடியும். ஆனால் அந்த பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டு உங்களுக்கு கடந்து வருவாருங்க, கவலைப்படாதீங்க. ஏதாவது இடத்துல காரியங்கள் உலர்ந்து போயிடுச்சு, இதை முடியலன்னு நினைக்கிறீங்க, ஒரே ஒரு காரியம், அப்பா நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன், உங்களை அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்லுங்கள். எந்த இடத்துல மரித்து போச்சுன்னு நினச்சிங்களோ, எந்த இடத்துல முடின்னு நினச்சிங்களோ, என் ஆண்டவர் உயிர்ப்பிக்கும்படி அவரே கடந்து வருவாருங்க. ஹல்லேலூயா. அவரே காரியங்களை செய்வார். அவரே உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து, அவர் கருசனையுள்ள தெய்வம், அற்புதமாய் அதிசயமாக நடத்துவார். நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டால் இன்றைக்கி மைண்டில் டிசைட் பண்ணிடுங்க. நிறையா பிஸி ஷெட்யூல்ஸ் இருக்குது, நம்ம கேலண்டர் ஃபுல்லாக இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த நல்ல பங்கை நான் தெரிஞ்சுக்குவேன். வெளிப்படுத்தின 3:8 கடந்த நாட்களில் மாற்றத்தின் நேரம் ஜெபத்தில் ஆவியானவர் பேசினார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு திறந்த வாசல் வேணும். அந்த திறந்த வாசலுக்கு நுழையணும். உங்களுக்கு இருக்கிற பலத்தில் வசனத்தை கை கொள்ளுங்க. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற பலத்தில். என்னால் இவ்வளவுதான் பாஸ்டர் முடியும், என்னால் ஆண்டவர் இவ்வளவுதான் தேட முடியும், அது ஆசையாக தேடுங்க, அது ஆசையாக தேடுங்க. சகைக்கு ஒன்றுமே தெரியலைங்க. இயேசு எப்படிப்பட்டவரோன்னு வந்தான், அவருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். எல்லாவற்றையும் முடிந்து வேத வல்லுநர் சொல்கிறாங்க, சகேயு ஒரு காலத்தில் பிஷப்பாக இருந்தாப்லையாம, ஒரு ஊழியக்காரனாக மாறி விட்டாராமா. இன்னைக்கு யாரை ஆண்டவர் எப்படி தொடுவார், காரியங்கள் எப்படி மாறுன்னு தெரியாது. தேவக்கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கடைசியாய் ஆண்டவர் இறுதி வரை நம்மோடு இருந்து நடத்துகிற தெய்வம். ஏதோ 1 மாதம் 2 மாதம், ஒரு சீசன் 2 சீசன், சில வேளைகளில் ஜனங்க நம்முடைய சீசனில் வந்து போவாங்க. அவங்களுடைய கஷ்ட காலத்தில் வருவாங்க, இல்லாவிட்டால் தேவையின் மத்தியில் வருவாங்க. ஏதோ ஒரு சீசனில் வந்து சீசனில் போகிற ஜனங்கள், நண்பர்கள், வேலைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் இறுதி வரை நம்மோடு கூட இருக்கிறவர். மார்க் 4வது அதிகாரம் வசனம் 35-38. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை விட்டு அவர் படலிருந்தபடியே படகுல கடந்து போகிறாங்க. 37வது வசனம். அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாய் அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியில் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உங்களுக்கு கவலை இல்லையா என்றார். ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். அந்த இடத்துல ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கிறது. அப்போ ஆண்டவர் திரும்ப அவங்கள பார்த்து 40வது வசனம் கேட்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏப்பா பயந்தீங்க? நான் வந்து பெரிய கப்பலில் தனியாக இருக்கிறேன், நீங்கள் ஏதோ கீழே படகுல ஓரமாக, உங்கள் கூட படகுல தான் நான் இருக்கிறேன், அதே படகுல தான் நானும் இருக்கிறேன். இன்றைக்கி அப்பா நம்ம கூட இருக்காருங்க, நம்ம வாழ்க்கை படகுல நம்மளோட தான் இருக்கிறார், பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் பயப்பட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு என்னை குறித்து நீங்கள் தெரிஞ்சிருந்தா, எந்த அளவுக்கு என்னை குறித்து நீங்கள் அறிஞ்சிருந்தா, how much you have understood about the power of Jesus. என்னோடு இருக்கிறவர், அவர் தான் வானத்தையும் பூமியும் உருவாக்கினவர், என்ன நடந்தாலும் அவரை தாண்டி தான் எனக்கு வரணும். இன்றைக்கி உங்களுக்கு சொல்லுகிற எந்த ஒரு காரியம் உங்களை சந்திக்கணும், உங்களுக்கு நேரிடணும்னா அவரை தாண்டி தாங்க உங்களை தொட முடியும். பயமே படாதீங்க, கவலையே படாதீங்க. நம்ம அவருக்கு முன்பாக மட்டும், தேவனுக்கு முன்பாக மட்டும், உங்களை நேசிக்கிறேன், உங்களுக்கு முன்பாக நான் இருக்கிற நிலைமையில் நான் ஒப்புக் கொடுக்குறேன். ஆண்டவரே, நம்மளுக்குள்ள பலவீனங்கள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், கவலைப்படாதீங்க. இருக்கிற நிலைமையில் ஆண்டு கருத்தில் ஒப்புக் கொடுங்க. எனக்கு தெரியும், எனக்கு முடியும், பரிசெயன் மாதிரி வேண்டாம். போன வாரம் நம்ம தியானித்தோம் பாருங்க, அவர் முகத்தை மறைத்து விடக்கூடாது. என் ஆண்டு முகத்தை மறைச்சிடக்கூடாது. தேவனுக்கு முன்பான தாழ்மை, உண்மையான தாழ்மை என்னன்னா, இருக்கிற நிலைமையில நீ அர்ப்பணிக்க. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் முடியும் இல்லை,
ஆண்டவர் முகத்தை திருப்பிடுவார். இருக்கிற நிலைமையில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் எதிர்பார்த்தார், உங்களுக்கு முடியல, நீங்கள் சொல்லணும், படகுல ஏசப்பா இருக்கார், அவர் என்னோட கூட இருக்கிறார். லூக்கா 24வது அதிகாரத்தில் அப்படித்தான் எம்மாவூருக்கு 2 சீஷர்கள் கடந்து போகிறாங்க. ஆண்டரோடவே இருந்தாங்க, அற்புதத்தை பார்த்தாங்க, நன்மையை பார்த்தாங்க. அவர் மரிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை போலன்ட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. தீர்க்கதரிசிகள் சொன்னது, ஆண்டு சொன்ன காரியங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் இருக்குதுங்க. இன்னைக்கு கண்ணுக்கு முன்னால் பார்க்குற சூழ்நிலையை பார்த்து தயவு செய்து, இன்னைக்கு கண்ணுக்கு முன்னால் நீங்கள் பார்க்குற சூழ்நிலை, இன்னைக்கு நடக்கிற காரியங்களை பார்த்து ஆண்டு எனக்கு எதுவும் செய்ய மாட்டாரா, எல்லாம் முடிஞ்சு போச்சா நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள், உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கையும் நிறைவேற்ற ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு சொன்ன ஒரு நல்வார்த்தையும் மாறி போவதே இல்லை. நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். அதான் நான் சொன்னேன், அறிக்கை செய்து கொண்டு எனக்கு கொடுத்த ஒரு நல்வார்த்தையும் அது மாறி போவதில்லை. எந்தெந்த வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் பர்சனலாக உங்களுக்கு கொடுத்திருக்கார், அந்த வாக்கு தத்தங்களை திரும்ப திரும்ப நீங்க சொல்லணும். இது நடைபெறுவதற்கு சாத்தியமே இல்லை, சான்ஸே இல்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலர், எனக்கு வாய்ப்பே இல்லை பாஸ், நடக்கிறக்கே வாய்ப்பு இல்லை. வாக்கு தத்தத்தை திரும்ப திரும்ப அறிக்கை செய்யுங்க. அதுதான் அந்த வசனத்தை கை கொள்றது. ஆண்டவர் சொல்றார், உனக்கு கொஞ்சம் பேலன் இருந்தும், ஆண்டவர் எல்லாரையும் தினம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், எல்லாரும் வேதத்தை கரைச்சி கொடுக்கணும், அவர் அப்படி நினைக்கிறதே இல்லை. படிப்படி ஆண்டரே நம்மளை உருவாக்குவார், ஆண்டரே உருவாக்குவார். ஆனால் உங்கள் வசனம் என்னை நடத்திட்டு ஆண்டவரே, உங்கள் வசனத்துக்குள்ளே அவங்கள தேடுறேன், ஏசப்பாவை இந்த வசனத்துக்குள்ளே தேடுறேன், இந்த வார்த்தைக்குள்ளே தேடுறேன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பிச்சு பாருங்க. உங்கள் லைஃப் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஆண்டரோடு நடக்கிற வாழ்க்கை எக்ஸைட்டிங்காக இருக்கும். 1 யோவான் நான் உங்களுக்கு வாசித்து சொன்னது போல அதே அனுபவத்தில் நாமளும் வருவோம். என்ன அனுபவம்னா, 1 யோவான் சொல்லுகிறார், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். நாங்கள் அவரை தொட்டு பார்த்துருக்கிறோம், அவரோட பேசி இருக்கிறோம், அவரோட நடந்திருக்கிறோம். இதெல்லாம் யோவான் சொன்னார். ஆண்டு மரித்து உயிரோடு எழுந்து புதிய ஏற்பாட்டு சபை ஆரம்பிச்சிருச்சு. அப்போஸ்தலர்கள் வல்லமையாக ஊழியம் செய்கிறாங்க. பவுல் எல்லாத்தையும் யாரெல்லாம் இயேசு நாமத்தை சொல்கிறாங்களோ அவங்கள கொலை செய்கிறார். பாருங்கள், யோவான் அவருடைய மார்பில் சாய்ந்திருந்தவர், ஆனால் அப்படி கொலை செய்து சபையை துன்பப்படுத்தின சவுலை சந்திக்கும்படி ஆண்டு கடந்து வந்தார். அப்போ 9வது அதிகாரத்தில் தமஸ்குவுக்கு போகிற வீதியில் ஆண்டு சந்தித்தார், கண்டுகொண்டார். பவுல் கண்டுகொண்ட இயேசு. அதற்கு பிறகு 3.5 வருஷம் இவங்க கூட இருந்த எக்ஸ்பீரியன்ஸை விட அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த அப்பத்தை பிட்டதை குறித்து, அந்த மேலறை வீட்டில் அந்த திருவிருந்த குறித்து அவ்வளவு அழகாக 1 கொரிந்தியர் அந்த நிருபத்தில் அவர் எழுதுகிறார். ஏன்? பவுல் அவரை நேசித்த விதம். நான் அவர்களை எல்லாரும் நான் கடைசியாக வந்தவன், ஆனால் அவர்கள் எல்லாரை விட நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுக்காய் பிரயாசப்படுறீங்களோ, எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு லவ்வை உங்கள் மேலே ரெசிப்ரோகேட் பண்ணுவாருங்க. ஹல்லேலூயா. சில வேளையில் ஹஸ்பண்ட் பண்ண முடியாது, ஒய்ஃப் பண்ண முடியாது, பிள்ளைகள் பண்ண முடியாது. பட் மை ஜீசஸ் வில் ரெசிப்ரோகேட் த லவ் மோர் வாட் யூ ஆர் ஷோயிங் டு ஹிம். நான் ஆண்டர் மேலே செலுத்துகிற அன்பில் அவர் செலுத்துவார். அந்த எம்மாவூர் சீஷர்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்கள் கூட இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நடத்துகிறார். அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் கப்பல் சேதத்தில் கடந்து போகிறாங்க. பாருங்க, மார்க் 4வது அதிகாரத்தில் ஒரே அந்த படகுல போய் கொண்டிருக்கிறாங்க, இயேசு இருக்கிறார், அவங்க கதறாங்க. ஏன் இப்படி பயப்பட்டேன்னு கேட்டாங்க. அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் பவுல் கப்பல் சேதத்தில் கடந்து போகிறார். பவுல் கதறல, ஏன்னா நான் நேசிக்கிற ஆண்டவர் என்னை நன்கு அறிஞ்சிருக்கிறார், என் மேலே கரிசனை உள்ளவர், எனக்கு என்ன செய்யணுமோ அவர் முடிவு செய்வார். ஒருவேளை இந்த கப்பல் சேதத்தில் நான் ஆண்டரை சந்திக்கணுமா, நான் ரெடி. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயங்கிற நிலைமையில நான் இருக்கிறேன். அவர் அந்த லெவலுக்கு வந்துட்டார் பவுல். ஆனால் அந்த இடத்துல ஆண்டர் அந்த அப்போஸ்தலர் 20 இந்த கப்பல் சேதத்தில் நட்சத்திரங்கள் சூரியனை பார்க்கல, கப்பல் உடையிற சூழ்நிலை இருக்குது. அப்போ அந்த படகுல அந்த கப்பலில் கடந்து போய் அவர் சொன்னார், பவுல் இடத்துல சொன்னார், நீ கவலைப்படாதப்பா, ஓன் நிமித்தம் ஒரு உயிரும் போகாது. 276 பேரை ஒரு மனிதனுக்காக ஆண்டவர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற வேலை, நீங்கள் இருக்கிற பகுதி, உங்கள் நிமித்தம் ஆண்டவர் பெரிய ரட்சிப்பை கிருபை ஆண்டவர் கொண்டு வருவாருங்க. ஹல்லேலூயா. அவர் அவ்வளவு நேசிக்கிற தெய்வம். அவர் கடந்து வந்தார். இன்னைக்கு ஏதோ உடைக்கப்படுகிற சூழ்நிலை,
ஏதோ கைவிட்டு போகிற சூழ்நிலை, யாருமே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், அப்போஸ் 27 கடந்து வந்த ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் உங்களோட கடந்து வர போறார், உங்களுக்குள்ள கடந்து வர போறார், உங்களை விடுதலை ஆக்க போறார். நீங்க அவர் இன்னும் கண்டுகொள்ள போறீங்க. இப்படியா என்ன ரசித்தீங்க, இப்படியா ஆசீர்வதித்தீங்கன்னு சொல்லி நான் கண்டுகொண்ட இயேசுவை அடுத்த நிலைமைகளில் காண போறேன். ஒரே ஒரு காரியம் நான் சொல்லுவேன், அதிகமாக நேசிங்க, அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்க, வார்த்தையில் ஆண்டவரை தேடுங்க. எவ்வளவு உடைக்கப்படுகிற நொறுக்கப்படுகிற எல்லாம் மாறி போச்சுன்னு இருக்கலாம், எல்லாமே தலகளா போச்சுன்னு வச்சுக்கங்களேன். இந்த வார்த்தையை கேட்குறீங்க, எல்லாமே மாறி போச்சு பாஸ், எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு சொல்றேன், அப்போஸ் 27 பவுலை சந்தித்த ஆண்டவர் உங்களை சந்திக்கும்படியாய் கடந்து வருகிறார். எந்த இடத்துல காரியங்கள் மாறுதலா இருக்குதோ, எந்த இடத்துல எல்லாம் நெகட்டிவா இருக்குதோ, எந்த இடத்துல ரிசல்ட்ஸ் எல்லாம் நெகட்டிவா இருக்குதோ, என் ஆண்டவர் கடந்து வருவார். நான் ஒரே ஒரு காரியம் செய்ய போறேன், அவரை அதிகமா நேசிக்க போறேன், அந்த நேசத்தின் ஆழத்துக்குள்ள கடந்து வர போறேன். அப்பா என்ன தூக்கி நிறுத்த போறார். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு சொல்லுங்க, அப்பா என்ன தூக்கி நிறுத்துவார். சூழ்நிலைகள் மாறும். நம்ம அப்படியே எழுந்திருந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகள் மாறுவதற்காக ஸ்தோத்திரம். எந்தெந்த இடத்துல பிள்ளைகள் கதறிக் கொண்டிருக்காங்களோ, எந்த இடத்துல மாற்ற வரலின்னு சொல்றாங்களோ, இன்னைக்கு ஆண்டவங்களை நேசிக்கும்படியா அந்த நேசத்தின் ஆழத்துக்குள்ள கடந்து போக போறோம். கர்த்தர் என்ன எல்லாவற்றிலும் வாளாக்காமல் தலையாக்க போறார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க எந்த இடத்துல தோத்து போறது இல்ல. உங்களை நன்கு அறிந்த ஆண்டவர் அன்றைக்கு இந்த மரியாளை பார்த்து மரியாளைன்னு கேட்டார். இன்னைக்கு உங்க ஒவ்வொருவரையும் பர்சனலா ஆண்டு பார்த்து கொண்டிருக்காருங்க. நான் காண்கிற இயேசு சொல்லுங்க, நான் காண்கிற இயேசு அடுத்த நிலைமையில் அவரை பார்க்க போறேன். அற்புதமாய் அதிசயம் செய்கிறவரா, பெரியவரா பார்க்க போறேன். அப்பா எனக்காக பெரிய காரியங்கள் செய்ய போற. அறிக்கை செய்யுங்க. எந்தெந்த வாக்கு தத்தங்க ஆண்டு உங்களுக்கு கொடுத்தாரோ அதை சொல்லுங்க. ஆண்டவரே, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான், நான் அவனை உயர்த்துவேன் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே என்ன 1000ங்களா மாத்துவீங்க, எல்லாவற்றிலும் மாற்றத்தை கொடுப்பீங்க, குடும்பத்தை கட்டுவீங்க. ஆண்டவரே, காரியங்கள் ஜெயமாய் மாறும். அப்பா எனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர். அவரிடத்துல சொல்ல எல்லா காரியங்களும் மாறும். இன்றைக்கு நீங்க ஒரு முடிவு செய்யணும். வார்த்தையின் மத்தியில நான் ஆண்டவர் தேட போறேன், வார்த்தைக்குள்ள ஆண்டவர் தேட போறேன். I very well know the schedules what we are undergoing. நம்முடைய வேலை இடங்கள் இருக்கிற ரொம்ப கடுமையான சூழ்நிலைகள், கஷ்டமான வேலைகள், லாங் ஹவர்ஸ், ரொம்ப I knew it. அதன் மத்தியில் உங்களுக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற பலத்தில் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். நீங்கள் சொல்லணும், எனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தில் நான் உங்களை நேசிப்பேன். என்னோட கூட சொல்லுங்களேன். அப்படியே கண்களை மூடி அப்பாவை பார்த்து, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன். இதுவரை நேசித்ததை காட்டிலோ என் இயேசுவை கண்டுகொள்ளுகிற விதம் இன்னும் அதிகமாக இருக்கோ, இன்னும் ஆழத்துக்கு போவோம். ஆண்டவரே, மேலோட்டமா இருக்க மாட்டேன், இன்னும் ஆழத்துக்கு போவேன். யோவானை போல ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டு இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம்னு சொன்னபடி என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுக்கு, எங்க சபையில் இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, எனக்கு நீங்க வைத்திருக்கிற ஊழியத்தில் அன்பு பிள்ளைகளுக்கு இன்னும் எனக்குள் இருந்து பிரதிபலிக்கும்படியா, எனக்குள் நடக்கிற கிரிகளை பார்த்து, எங்க ரகபோத் ஊழியத்தில் நடக்கிற கிரிகளை பார்த்து இன்னும் அநேகர் தொடப்படும்படியா, அந்த ஆழங்களுக்கு போகும்படியா எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. எந்த இடத்துல தாழ்மையில் இருக்கிற, குறைவில் இருக்கிற நினைக்கிறீங்களோ, இன்றைக்கு எழுதி வைங்க. அதே இடத்துல கர்த்தர் உங்களை சிகரங்களுக்கு கொண்டு போக வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழம் அதே. தேங்க்யூ ஜீசஸ். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதே, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதே. பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேன்? அப்படியே எல்லா கரங்களை உயர்த்தி, பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ?
ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. நான் உம்மை நேசிக்கிறேன். I love you, Master. எந்த உயிரை பார்க்கிலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிர் I love you, Jesus. நான் உம்மை நேசிக்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். 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 ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. யோவான் ஸ்நானனுக்கு பல நாட்கள் கழித்து வெளிப்படுத்தினீங்க ஆண்டவரே. பிலிப்பு நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை கொண்டு கண்டுபிடித்துக் கொண்டார். எனக்கு நீங்க உங்களை வெளிக்காட்டினதற்காய் நன்றி. என்னை உங்க மகனாக மகளாக தெரிந்து கொண்டதற்காய் நன்றி ஆண்டவரே. இயேசு என்கிற பொக்கிஷத்தை நான் பெற்றிருக்கிறேன். வலது கரத்தை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க. இயேசு என்கிற பொக்கிஷத்தை நான் பெற்றிருக்கிறேன். எனக்குள்ள அந்த பொக்கிஷம் இருக்குது. உங்களை ஆண்டவர் பொக்கிஷத்தால் நிரப்பி இருக்கிறார். அவருடைய அன்பினால் நிரப்பி இருக்கிறார். ஆவியானவரே ரகபோ திருச்சபை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் இன்னும் இடத்துல கிட்டி சேரும்படியா உம்மை அதிகமாய் நேசிக்கும்படியான கிருபை ஒவ்வொருவருக்கு கொடுங்க ஆண்டவரே. உம்மை நேசிக்கிற பொழுது, உங்க வார்த்தையில உங்களை தேடுகிற பொழுது, கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை ஆண்டவரை அறிக்கை செய்து அந்த வசனத்துக்குள்ளாய் அந்த வாக்கு தத்துவத்துக்குள்ள உங்களை தேடுகிற பொழுது திறந்த வாசலை வைத்திருக்கிறீங்களே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற அவர்களுடைய ஆண்டவரை அவர்கள் படிக்கிற காரியங்கள், வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள், இவர்களுக்கு எல்லாம் மத்தியில ஆண்டவரே அவர்களுடைய பலத்துல உங்களை தேடட்ட ஆண்டவரே. அவர்களுக்கு உரிய பலத்துல அவர்களால் முடிந்த அளவு உங்களை தேடட்ட ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உம்மை தேட இந்த நாள்ல இருந்து அந்த நேசம் அதிகரிக்கும்படியா ஜெபிக்கிற, அந்த நேச அனல் இவர்களுக்குள்ள அதிகரிக்கும்படியா ஜெபிக்கிற, அந்த தெய்வீக தொடுதல் ஒவ்வொருவர் மேல கடந்து வருவதாக, தேவனுடைய ஆவியானுடைய தொடுதல் ஒவ்வொருவர் மேல கடந்து வருவதாக. ஆவியானவரே ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை என் பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளும்படியா ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் பற்றி கொள்ளுங்கப்பா. இந்த ஆராதனைக்கு பிறகு, இந்த நாளுக்கு பிறகு ஒவ்வொருவருடைய எண்ணத்துல, சிந்தனைகள்ல, அவர்கள் செயல்கள்ல மாற்றங்கள் உருவாவதற்காய் ஸ்தோத்திரம். Thank you for the change which is going to happen in their lifestyle. வசனத்தின் மூலமாய் ஒவ்வொருவரோடு பேசுங்க, தரிசனங்கள்ல பேசுங்க, சொப்பனங்கள்ல பேசுங்க. என் ஆண்டவர் எப்படி ஒவ்வொருவரையும் சந்திக்கணுமோ நீங்க சந்திங்க. ஒவ்வொருவரையும் வல்லமையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை, இன்னும் உங்களை பற்றிக்கொள், இன்னும் உங்களை அறிந்து கொள்ள, இன்னும் கிட்டி சேர அனுக்கிரகம் பண்ணுங்க. வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிற தேவாளுகை தேவதாய் ஒவ்வொருவர் மேல நிறைவா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.
இந்த நாளில் லைவ்ல எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.